குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரைஸ் இடியாப்பம் மாவு வச்சு நம்ம பத்திரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 கப்பு மாவு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் அதில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததும் மாவு அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் சால்ட்டு சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா ஸ்லிம்மில் ஆக்கிட்டிங்க அப்படின்னா பொறுமையாக வெந்து வந்துடும். ஸ்லிம்மில் வச்சு தான் கிளறணும் மாவு சேர்த்த உடனே. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி இடியாப்பம் செய்கிற வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக காட்டியிருப்போம். நல்லா மாவு இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தொட்டு நம்ம உருட்டுற கட்டையிலையும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அழுத்தாமல் ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால வராது. ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் எடுத்துட்டு ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு மூடி ஏதாச்சும் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட போட்டு எடுத்துக்கலாம். ஓரம்லாம் லைட்டாக வெடி போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே செய்கிற டிஃபனே செய்யாமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து நல்லது தான் நமக்கு இடியாப்பம் மாவில் செய்கிறதுனால. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பெரிய வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் பெப்பர் சிக்கனோடு சேர்த்து பத்திரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுலேயும் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட லிங்க்கு. அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டில் ஃபுல்கா மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். பெப்பர் சிக்கனோடு சாப்பிடும்போது கான்ட்ராஸ்ட்டாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.